நண்பர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து 11/7/2026 இந்த அற்புதமான நாள். ஒரு முக்கியமான செய்தி இம்மார்டல் ரூலர் ரிசர்ச் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். I am the immortal ruler, கல்கி. ஏற்கனவே 2020களிலிருந்து அறம்பாடி சித்தர் பாடல்களை வந்து வெளியிட்டவர் ராதாகிருஷ்ணன் அப்படின்றது ஆர்கேன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தன்னை இம்மார்டல் ரூலர்னு நினச்சிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அவர் தான் இம்மார்டல் ரூலர் இல்லைன்னு ஃபீல் பண்ண பிறகு தாடியெல்லாம் எடுத்துட்டார். தாடி மீசெல்லாம் எடுத்துகிட்டு சாதாரணமாக ஒரு மனுஷனாக பொதுவாக நாகராஜ சோழனுடைய சேனலில் மக்கள் சேனல் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு வர்றாரு. அதே போல் அவர் வந்து தனியாக ஒரு சேனல் இம்மார்டல் தமிழ், அழிவில்லாத தமிழ் அப்படின்ற ஒரு பேர்லேயும் ஒரு சேனல் நடத்தின்னு அதுலேயும் அவர் சில இதெல்லாம் பேசிட்டு வர்றாரு. இதுக்கு நடுவில் ஒரு 4 days 5 days பேக்கு நாகராஜ சோழனுடைய சேனலில் அறம்பாடி சித்தருடைய பாடல்கள்லாம் ஒரு 60 பாடல் தான் மெயின். அதுக்கு மேலே வரதெல்லாம் வந்து இளைஞர்கள் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜ சோழன் பேசுனதை பார்த்தேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப கோபமாயிட்டவன் மண்ணாங்கட்டி அறம்பாடி சித்தர் பாடல்கள் அப்படின்னு சொன்னான். வில்லன்னா அதில் சில கருத்து அதில் எனக்கு மட்டும்தான் அது முற்றிலும் பொருந்தும். இந்த சூளம் இருக்கு பாருங்க தலையில் நெத்தியில் அவருக்கு சூழ ரேகை இருக்கும்னு சொல்லுவோம். அது எனக்கு மட்டும்தான் பொருந்தும். அவருக்கு பெரிய நெத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது மண்டை வந்து வழுக்க மண், அது எனக்கு மட்டும்தான் பொருந்தும். அவருக்கு நீட்டு மூக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு மட்டும்தான் பொருந்தும். முக அமைப்பு, அப்புறம் அவர் வெள்ளை தாடி வச்சுருப்பாருன்னு சொன்னாங்க. ஸோ அதில் தான் நாகராஜ சோழனுக்கு காண்டாயிருக்கு. அவன் வந்து மீதி எல்லாத்தையும் வந்து தனக்கு பொருத்திக்கினா கூட அவர் வெள்ளை தாடியோடு வருவார் அப்படின்னு அறம்பாடி சித்தர் பாடலில் இருக்குது. இப்போ நான் வந்து 60 வயசு, அவர் வெள்ளை தாடி வந்துடும் தானாவே. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 2024 வெளியே வந்து அறம்பாடி சித்தர் பாடல்களில் இப்போ அவருடைய வயசு வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து இம்மார்டல் ரூலர்னு சொல்லிக்கணுங்களில் 60 வயசான ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். ஸோ ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர். அதை தனக்கு பொருத்திக்கணுன்றதுக்காக ராதாகிருஷ்ணன் 62 பிறந்திருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தில் குரு பகவான் இருப்பார். குரு பகவான் வந்து 1964 தான் மீனத்தில் இருந்தார். மீனத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஷிவ் ஓம் 1964 பிறந்தாலும் அப்பொழுது 60 வயசானவர் 2024. அதனால அந்த இம்மார்டல் ரூலர் நான் தான். ஸோ ராதாகிருஷ்ணன் தன்னை அதுக்கு பொறுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணி தான் ஜாதகத்தையே மாற்றி மீனத்தில் குரு இருக்கிறத மறந்து மீனத்தில் குருவை போட்டுட்டார். ஆனால் தான் 1964 பிறந்ததாக போய் சொல்கிறாரு. அது உண்மை கிடையாது. அவர் என்னை விட 2 வயது மூத்தவர். ஸோ ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர், ஷிவ் ஓம். இதை தவிர இன்னும் சில விஷயங்களும் எனக்கு பொருந்தும். கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரை ரேகை வந்து எனக்கு மட்டும்தான் வலது கையில் இருக்கும். இம்மார்டல் ரூலர்னு சொல்கிறவங்கள மீதி பேருக்குலாம் இடது கையில் இருக்கும். பாடல்களையும் வந்து மிஸ்கைட் பண்ணுறவங்க இடது கையில் இருக்கிறதா சொல்லி நிறைய பேர் குழப்பியிருப்பார் அறம்பாடி சித்தர். அறம்பாடி சித்தர் அப்படி மக்களை குழப்பின காரணம் வந்து எனக்கு ப்ராப்ளம் ஏற்படுனா நிறைய பேர் அதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணார். இதுதான் உண்மையான காரணம். இதில் நாகராஜ சோழனுக்கு கோவம் வந்தது காரணம் இப்போ எனக்கு டை போனோடனே தானாக வெள்ளை தாடி வந்துச்சு பாருங்கள். அவனுக்கு வெள்ளை தாடி வராது. அவன் 39 வயசு, அவனுக்கு கருப்பு தாடி தான் வரும். அதுவே அது க்ளீனாக தான் இல்லைன்றதை தெரிந்து கொண்டு வயதை வந்து ஆல்டர் பண்ணி 35 40 வயசுக்குள்ளே இருப்பார் அப்படின்னு பேசின்னு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் தனக்கு பொருந்தாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு 60 பாடல் தான் சரி, மீதியெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அது மண்ணாங்கட்டின்னு சொன்னான். ஸோ தனக்கு பொருந்தாத ஒரு பாடல் வேறு ஒருத்தர் இம்மார்டல் ரூலர்ன்றது தெரிஞ்சிட்டோடனே அவன் கோபத்தில் அப்படி பேசிகிட்டு இருக்கிறான். இதனால் ஒரு 2 days பேக்கு அறம்பாடி சித்தர் பாடலை வெளியிட்ட திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரிவித்தேன். அவருடைய செல் நம்பர் எங்கிட்ட இருக்குது. அதை தெரிவித்து இது மாதிரி நாகராஜ சோழனோடு அடுத்து நீங்கள் நேரலை போடுறது இருந்தால் முதல்ல மன்னிப்பு கேட்க வைங்க. மன்னிப்பு கேட்ட பிறகு நேரலை போடுங்க. ஏன்னா நீங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த பாடல்களை உங்களுக்கு கொடுத்த அந்த அறிமுகத்தை வந்து நாகராஜ சோழன் வந்து அதை வந்து மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து அவன்
பொய்ன்னு சொல்லியிருக்கேன். இடைச்சர்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடப்பட்ட பாடல் சொல்லியிருக்கிறேன். பட் அறம்பாடி சித்தர் பாடல்கள் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே உண்மை. அறம்பாடி சித்தர்கிட்ட இருந்து அந்த பாடல் வந்திருக்கு. அது சாதாரண மனிதர்கள் எழுதிய பாடல் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாடலை அவன் கொச்சைப்படுத்தியிருக்கிறான், கேவலப்படுத்தியிருக்கிறான். அதனால தான் இந்த இம்மார்டலுடன் பேசி தான் இவ்வளோ தூரம் புகழ் அடைஞ்சிருக்கிறான். பட்டு அந்த பாடல்களை வந்து கேவலப்படுத்திருக்கிறேன். அதனால் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாகராஜ் சோனோடு சேர்ந்து நேரலை கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். அப்போது அவர் வந்து அதுக்கு பதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு ரைட்டிங்கில் தான் போட்டிருந்தார், வாய்ஸ் மெசேஜ்லாம் கொடுக்கறதில்ல அவர். அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, மிஸ்டர் தேவராஜன், நான் சுயமாக எதுவும் செய்ய முடியாது, நான் வந்து சில சக்திகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு போட்டிருந்தார். ஸோ இதை தான் இப்போ நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அறம்பாடி சித்தர் பாடல்கள் வெளியிட்டதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து அதிமுகவுடைய அடிமையாக இருக்கிறாருன்றது என்னுடைய கன்டென்ஷன். அதிமுகவில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமையாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். பிஜேபி ரொம்ப அப்போஸ் பண்ணி பேசியிருந்தாங்க இந்த ரெண்டு பேருமே, நாகராஜ சோழனும் ராதாகிருஷ்ணனும். இப்போ வந்து பிஜேபி வந்து முழுமையாக விஜயை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். ஸோ இப்போ தமிழ்நாட்டு நடக்கிறது பிஜேபி ஆட்சியாக தான் நான் பார்க்குறேன். விஜய் வந்து 2வது சிபிஐ என்கொயரிக்கு போனப்போ அவருக்கு ஒரு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய சந்தேகம். அதனுடைய விளைவாக விஜய் வந்து இப்போ முற்றிலும் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் எல்லாமே பண்ணின்னு இருக்கிறாரு. எடுக்கப்படுகின்ற எல்லா நடவடிக்கைகளுமே பிஜேபிக்கு எதிர்த்து அல்ல, பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் வந்து நாகராஜ சோழனும் அறம்பாடி சித்தர் பாடல்களை வெளியிட்ட திரு ராதாகிருஷ்ணன், இவங்க 2 பேரும் கூட வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஜால்ரா போடுறாங்க. டிவிகேக்கும் நேற்று வீடியோவில் 10ஆம் தேதி வெளியிட்ட வீடியோவில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஜால்ரா போட்டிருக்கிறாங்க. விஜய் பேசிய பேச்சை பற்றி, நேற்று கரூரில் பேசிய பேச்சை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போது டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு விஜய் சொன்னதையும் பொருத்தி பார்க்கும்பொழுது, அப்பொழுதே ஏடிஎம்கே பிஜேபி டிவிகே ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க. டிஎம்கே மட்டும்தான் தனித்து விடப்பட்டிருக்கு. இப்போவும் டிஎம்கே மட்டும்தான் தனித்து விடப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுது. ஆகவே பிஜேபியுடைய அடிமையாக இப்பொழுது ராதாகிருஷ்ணன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக அறம்பாடி சித்தர் பாடல்களை வந்து நம்பி இருக்கிறவர்கள் முழுவதாக நம்பலாம். அது முற்றிலும் உண்மை. அது என்னை குறித்து பாடப்பட்ட பாடல்கள். ஐம் தி இம்மார்டலோட சிவா, கல்கி, விஷ்ணு, சிவா விஷ்ணு நான் தான், ஷிவ் ஓம். பை த வே, ராதாகிருஷ்ணனும் நாகராஜ சோழனும் சொல்கிறது முற்றிலுமே வந்து ஒரு பக்க பேச்சு, ஒரு பக்கம் சார்ந்து பேசுகிற பேச்சு. நேற்று கூட நீங்கள் டிவிக்கு தீவிரமாக முட்டு கொடுக்குறீங்கன்னு ஒருத்தர் போட்டது கமெண்ட்டு கூட அவங்க அப்படி இல்லை, நாங்கள் நியூட்ரலாக தான் பேசுகிறோம் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி பேசின பேச்சிலெல்லாம் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி தான் ராதாகிருஷ்ணன் பேசியிருப்பார். இப்போது ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸு குறிப்பாக இப்போ சமீப காலமாக விஜயோட ஆட்சி ஒரு 50 நாட்களை கடந்த பிறகு முற்றிலும் ராதாகிருஷ்ணன் வந்து டிவிகேக்கும் பிஜேபிக்கும் முன்னாள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்த 2 பேர் குறிப்பாக எல்லாமே ஊழல் பேர் வழிங்க தான். அதிமுகவில் இருந்தவங்க எல்லாமே ஊழல் பேர் வழி தான். அதனால ஜெயலலிதாவே ஜெயிலுக்கு போனது, சசிகலா 4 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தது, ஃபீஸ்க்கு ஃபைன் கட்டினது. இதுக்கு இப்போ இறுதி தீர்ப்பு போகிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா செத்து போயிட்டதால் தப்பிச்சுக்கினாங்க. இல்லைன்னா அவங்களும் 4 ஆண்டு 7 ஆண்டு அப்படி பெரிய கடுங்காவல் தண்டனை கிடச்சிருக்கும். ஸோ குற்றவாளிகளுடைய தலைமையில் இயங்கியது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி தன்வசப்படுத்தியவர் தான் அமித்ஷா. அமித்ஷா வசம் இப்போ விஜயும் சேர்ந்தாச்சு. முதல்ல வந்து அமித்ஷாவுக்கு பிஜேபிக்கு அடிமையாக இருக்குது நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னவர், அந்த சிபிஐ என்கொயரிக்கு பிறகு அதிமுகவை பற்றி பேசுகிறத விட்டுட்டார். ஏன்னா அவருக்கு அங்கே மிரட்டல் கிடச்சிருக்கு. அதனுடைய விளைவாக நீ ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னா பிஜேபி சப்போர்ட் பண்ணும், ஏடிஎம்கே வந்து அப்போஸ் பண்ணக்கூடாது, பிஜேபியும் ஏடிஎம்கே அப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு பிறகு திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ணி கொண்டிருந்தார் அவர். இப்போ ஜெயித்த பிறகும் அதிமுகவிலேருந்து எல்லாம் தானாகவே இங்கே திரண்டு வந்து சேர்றாங்க. அங்கே இருக்கிறவங்களும் வந்து இந்த பிரிஞ்சு போனவங்களுக்கு ரொம்ப அதிகமாகலாம் கமெண்ட் பண்ணுறதில்ல.
பிரிஞ்சு போய் ட்ராமா பண்ணுறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் போன்றவர்கள் இங்கே வந்து ஒட்டிக்கிட்டதால் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவருடைய அணியை சேர்ந்தவங்க வந்து எடப்பாடிக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாமே அமித்ஷாவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இங்கே பிரிஞ்சு வந்தவங்களும் விஜய் மூலயமாக அமித்ஷாவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்காங்க. இப்பொழுது தமிழகத்தில் நடப்பது பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய ஆட்சி தான். அதே நேரத்தில் தன்னுடைய ஆட்சி நேர்மையாக நடக்கிறதா விஜய் வந்து நேற்று கூட சொல்கிறாரு. ஆனால் லஞ்சம் வாங்கினாக்க உடனே என்கிட்ட சொல்லுங்கன்றார். விஜய் வந்து யாருமே ஃபோன்லலாம் அப்ரோச் பண்ண முடியாது, விஜய்கிட்ட யாருமே பேச முடியாது. விஜய்கிட்ட பேசக்கூடிய முக்கியமானவங்க புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவும் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் அசோசியேட் சொல்கிறாங்க இல்லையா, ஜோசப் ஆரோக்கியசாமின்னு எதுவும் சொல்கிறாங்க, ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் இன்னொரு ஜெகதீஷ் ஒரு ஆள் சொல்கிறாங்க. இவங்களாம் மட்டும் விஜய்கிட்ட பேச முடியும். நேற்று விஜய் சொன்ன உடனே எல்லோரும் கை தட்டுறாங்க. லஞ்சம் கொடுக்காதீங்க, ஏன் தம்பி, ஏன் அண்ணன், ஏன் அப்பா விஜய் அப்படின்னு சொல்லுங்கள், அவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லுங்கள். விஜய்கிட்ட யார் சொல்ல முடியும், எப்படி பேச முடியும்? பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து ஊழலை எதிர்ப்பது போல நடித்து கொண்டு ஊழல்வாதிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கு. உதாரணமாக புஷி ஆனந்த் பேர் தான் நேரடியாக அடிபடுது. இந்த நீதிபதிகள் நியமனத்தில் வந்து லஞ்சம் வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. 120 150 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறார் புஷி ஆனந்த்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பிஜேபியை சார்ந்த வழக்கறிஞரே வழக்கு தொடுத்திருக்கிறாரு. ஆனால் இதுவரையிலும் புஷி ஆனந்த் மேலே எந்த நடவடிக்கையுமே இல்லை. நிறைய மினிஸ்டருங்க தப்பு பண்ணுறாங்க. அது குறித்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து லஞ்சம் கேட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பட் யார் மேலேயுமே விஜய் நடவடிக்கை எடுக்காதது காரணம் ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பிஜேபி சொல்லியிருக்கு. பிஜேபி ஆட்சியை ஸ்ட்ராங் ஆக்குவதற்காக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை ஸ்ட்ராங் ஆக்குவதற்காக விஜய் வந்து இதுவும் பண்ணாமல் விட்டு வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. 2 பேருமே பிள்ளையை திருட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி செந்தில் பாலாஜி குற்றவாளி, டிஎம்கே குற்றவாளின்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அவங்க மேலே எந்த நடவடிக்கையுமே இல்லை. விஜய் குற்றவாளினாக்கா விஜய் ஆதவ அர்ஜுனா அதை அங்கேருந்த மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் போன்றவர்கள் இவங்கெல்லாம் குற்றவாளிகள்னு அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும். யார் மேலேயுமே நடவடிக்கை இல்லை எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? தமிழக வெற்றி கழகத்தையும் பிஜேபி அனுசரித்த போது டிஎம்கேவையும் வந்து ஒன்றும் பண்ணுறதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? எப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் என்னுடைய அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தான் இப்போ முழுசு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்காது. அந்த பிஜேபிக்கு இப்போ ராதாகிருஷ்ணன் அறம்பாடி சத்தத்தில் பாடல் எழுதிய ராதாகிருஷ்ணன் அடிமையாக இருக்கிறார் அல்லது மிரட்டப்பட்டிருக்கிறார் தான் உண்மை. அவை மக்கள் வந்து இவர்களை நம்ப வேண்டாம். குறிப்பாக ராதாகிருஷ்ணன், நாகராஜ சோழன் 2 பேரும் பொய்யர்கள், அடிமைகள், அதிமுக அடிமைகள். ராதாகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி டிஎம்கே அடிமை, இப்பொழுது அதிமுக மற்றும் பிஜேபியோட அடிமைகள். இந்த அடிமைகளுடைய பேச்சை நம்ப வேண்டாம்னு மக்களுக்கு எச்சரிக்கிறேன். நன்றி, வணக்கம். I am the immortal ruler. கூடிய விரைவில் முழு அதிகாரம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். இப்போவே ஆண்டு நிற்கிறது நான் தான், இனிமேல் ஆள போகிறதும் நான் தான். ஆள போகிறான் தமிழன் அப்படின்ற பாட்டு எழுதப்பட்டது எனக்கு தான். ஷிவ் ஓம். I am the immortal ruler. சிவா, கல்கி, மகாவிஷ்ணு. ஷிவ் ஓம். ராமகிருஷ்ணன் தேவராஜன்.